ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேரம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை. பெற்றவர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். கௌசிகன் அப்படிங்கிற ஒரு வேதியர் ஒரு காட்டில் கடும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். கடும் தவம் முடிந்து அவர் கண்களை திறக்கிறாரு. அவர் எழுந்துக்கலாம் அந்த மரத்தடியிலேருந்து நினைக்கும் பொழுது அந்த மரத்துக்கு மேலே இருந்த ஒரு கொக்கு எச்சம் விட்டுருது அவர் மேலே. உடனே கோபம் வந்து அந்த கொக்கை முறைச்சி பார்க்குறாரு. அவருடைய கண்ணிலேருந்து அவருடைய தவ வலிமை கோபம் மூலமாக வெளிப்பட்டு அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுடைய கடும் தவம் பழிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எழுந்து நடந்து போகிறாரு. அவருக்கு வயிற்றில் பசி நெருப்பு அவரை சுட்டெரிக்குது. அவருடனே ஒரு பெண்கிட்ட ஒரு வீட்டு வாசலில் நின்று உணவு கேட்குறாரு. அந்த பெண் திண்ணையில் அமருங்க சாமி, இதோ உணவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. அதுக்குள்ளே எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணினுடைய கணவன் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அவன் வந்தோடனே அவனுக்கான தன்னுடைய கணவனுக்கான கடமையை செய்கிறதுல மனைவி ஈடுபடுறாங்க. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரிவர செஞ்சுட்டு உடனே நம்ம வாசலில் ஒரு வேதியர் அமர வச்சுட்டு வந்தோமே, அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணுன்னு வேகமாக உணவு எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. ஆனால் கௌசிகன் வாசலில் உட்காந்து திண்ணையில் அவருக்கு கோபமாக இருக்குது. பசியினால் இன்னும் அதிக கோபம். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய தவ வலிமை என்னன்னு இவளுக்கு காட்டணும்னு சொல்லி அந்த பெண் அப்படி முறைச்சி பார்க்குறாரு. உடனே அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன சுவாமி, என்ன கொக்குன்னு நினச்சிங்களா சுட்டெரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கௌசிகருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அந்த பெண் நம்ம கண்ணை திறந்து அப்படி முறைச்சி பார்த்து கூட நம்மளுடைய தவ வலிமையால் அந்த பெண் எரிஞ்சு போகலைன்ற ஒரு ஆச்சரியத்தை விட தன்னால் தன்னுடைய தவ பலனால் ஒரு கொக்கு மரத்தடியில் எரிஞ்சது எங்கோ நடந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும், இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியுன்றது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, நீங்கள் வேதமெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு தர்மம் எதுன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலை. நான் ஒரு குடும்ப பெண், எனக்கான கடவுள் கணவன், நான் அவருக்கான பணிவிடை செய்கிறதில் என்னுடைய கடமையை செவ்வனே ஆற்றதாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கடமையை செய்யாமல் நான் எப்படி இங்கே வர முடியும், வெளியில் வேறு காரியங்களை எப்படி செய்ய முடியும்? அந்த தர்மம் கூட உங்களுக்கு புரியலை. அதனால் நீங்கள் முதல்ல தர்மத்தை கற்றுக்கணும் அப்படின்னா மிதிலைக்கு போய் அங்கு தர்ம வியாதர் அப்படிங்கிற ஒரு உத்தமர் இருப்பார், அவர்கிட்ட தர்மம்னா என்னென்னு கற்றுக்கோங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. உடனே அவரும் வந்து இந்த பெண் வந்து ஒரு சாதாரண பெண் அல்ல, நம்மளுடைய தவ வலிமையெல்லாம் என்னன்னு தெரியுது, எங்கேயோ நடந்த விஷயங்கள்லாம் கூட அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பெண் சொன்ன மாதிரி மிதிலைக்கு வராரு. அந்த தர்ம வியாதரை தேடி அலைகிறாரு. அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி என்ன கௌசிகருக்கு அப்படின்னா, தர்மவியாதன் அப்படிங்கிறவன் ஒரு கசாப்பு கடைக்காரர், ஒரு இறைச்சி வணிகர். உடனே கௌசிகர் வந்து அருவருப்பாக இருக்குது அவருக்கு அந்த இறைச்சி வணிகனை பார்த்து. இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு இந்த பெண்ணு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியலன்னு அந்த முனிவர் அவங்க முன்னாடி போய் நிற்கிறாரு. உடனே அந்த முனிவரை பார்த்த உடனே அந்த கசாப்பு கடைக்காரரான அந்த தர்மவியாதர் கேட்குறாரு, உங்களை அந்த கற்புக்கரசி அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு இன்னும் அதிர்ச்சி. எங்கேயோ கொக்கு தன்னுடைய கடும் தவ வலிமையால் எரிஞ்சு விழுந்ததை இந்த பெண்ணு தன்னுடைய வீட்டிலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெண் நம்மளை அமுச்சு வச்சாங்கன்றதை கற்புக்கரசி உங்களை அமுச்சாலான்னு இந்த கசாப்பு கடைக்காரரு இங்கிருந்து கேட்குறாரு. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் இருங்க சாமி, நான் இந்த மீதம் இருக்கக்கூடிய இறைச்சியெல்லாம் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கௌசிகரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய தாய் தந்தைக்கெல்லாம் அந்த தர்ம வியாதர் தன்னுடைய சகல பணிவிடைகளையும் அம்மா அப்பாவுக்கு செய்கிறாரு. செஞ்சுட்டு அவங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி தன்னுடைய கடமைகளை முடித்ததுக்கப்புறம் வந்து கௌசிகன்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வேதியரே, என்னுடைய தொழிலை பார்த்து நீங்கள் வெறுப்படைஞ்சிங்க. இது வழி வழியாக வந்த தொழில். நான் உயிர்களை கொல்றதில்லை, மற்றவர்களாக மரணமடைந்த அந்த விலங்குகளினுடைய புலாலை ஈஸ்வர அர்ப்பணமாக நான் விற்கிறேன். ஒரு இல்லறத்தானுக்கு உரிய உபவாசம், அளவான பிரம்மச்சரியம் நான் மேற்கொள்கிறேன். மனதாலும் எவருக்கும் நான் தீங்கு செய்கிறது கிடையாது. எனக்கு தீங்கு செய்தவருக்கும் நான் தீங்கு இழைப்பது இல்லை. அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களுக்காகவும் கடவுளிடம் நான் தினந்தோறும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற தர்மத்தை அவர் விளக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலாக இதோ என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு கண்கண்ட கடவுள். இவர்கள் தான் என்னுடைய வேதம் யாகம். இவங்களுடைய முதுமை காரணமாக இவங்க என்னை சிரமப்படுத்தினாலும்
அவங்கள நான் எந்த கடுஞ்சொல்லும் கூறாமல், நான் எவ்வளவு குழந்தையில சிரமப்படுத்தியிருந்தாலும் என்னை எப்படி அவங்க அன்போடு பார்த்துருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்கள பார்க்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அதுதான் தர்மம் அப்படிங்கிற இன்னுரையெல்லாம் அந்த தர்மவியாதர் கசாப்பு கடைக்காரர் இந்த வேதியரான கௌசிகருக்கு எல்லாத்தையும் சொல்கிறார், உணவளித்து உபசரிக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு தவம் செய்ய போகிறேன்னு போயிட்டீங்க. உங்கள் பெற்றோர்கள் குருடர்களாக தடுமாறி துன்புற்றுட்ருக்காங்க. மேலும் தவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யுங்க, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி தர்மத்தை எடுத்துக்கூறார். அதாவது நாம் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வயதான நம் தாய் தகப்பனை அன்போடு பரிவோடு பார்த்துக்கணுங்கிறதான் நம்மளுடைய தலையாய கடமை. அதை நம்ம மறந்துடுறோம். ஆனால் வெளி உலகுக்கு நாம் ஒரு பெரிய ஆளாக தோற்றம் அளிக்கிறோம். அதை விட நம்ம பெற்றோர்களை பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்குது, முதியோர் இல்லம் அதிகமாக இருக்குது. முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் அவங்கள எல்லாம் விட்டுட்டு நம்மெல்லாம் வெளிநாடுகள்லேயும் நம்மளுடைய பணம், நம்மளுடைய சம்பளம் தான் நமக்கு முக்கியம்னு நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். இயந்திர வாழ்க்கையில் பணம் தான் பிரதானமாக இருக்குது. நம்மளை பெற்று வளர்த்தவங்க அந்த மாதிரி பணம் தான் பிரதானம்னு நினச்சிருந்தாங்கன்னா நம்மளை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு அவங்க கூட அயல்நாடுகளுக்கு சென்று அவங்களுடைய இளம் வயதில் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் நம்மளை வளர்த்துருக்காங்கன்றதையே நம்ம மறந்துடுறோம். அவங்கள சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா அப்படின்னு பக்கத்துலேருந்து கேட்குறதுக்கு தான் ஆள் தேவை. அது கூட இப்போ யாரும் செய்யறது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தர்மம், நம்ம கடமை என்னென்னா நம்மளோட பெற்றோர்களை காப்பது தான். அவங்க தான் நமக்கு முதல் தெய்வம். அதை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்கள தன்னுடைய கண் போல் காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.